வணக்கம் நண்பர்களே. நான் பாபாவோட டிவோட்டி, தீவிர பக்தன். எனக்கு எல்லாமே பாபா தான் அப்படின்னு நிறைய பக்தர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா பாபா நம்மளோட வாழ்க்கையில ஒரு அங்கமா நம்ம கூடயே இருக்கிறத நம்ம உணர்ந்துகிட்டே இருப்போம். அதனாலதான் எல்லா பேரும் நம்ம உணர்ந்ததை மற்ற பக்தர்களுக்கு நம்ம சொல்லுவோம். நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், நீங்க என்ன பண்ணாலும் பாபா பார்த்துக்கிட்டே இருப்பாருன்னு சொல்றீங்களே, இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்டயே கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணமா என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை தான் நான் இதுல உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பாபாவோட ஆற்றலும் அவரோட சக்தியோட மகிமையும் எந்த அளவுக்கு ஒரு பக்தரை காப்பாத்திட்டு இருப்பாரு, கூடயே இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் பாபாவை முத வழிபட ஆரம்பிச்சது 2016 இருந்து தான். இப்போ 9 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்ப 2025. அந்த 2016 என்னோட ஆன்மீக பாதையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா அது பாபாட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி எனக்கு பெருசா ஈடுபாடு கிடையாது. பாபா எப்போ என் வாழ்க்கையில வந்தாரோ அதுக்கப்புறம் தான் நான் ஆன்மீக பாதையில ஒரு ரொம்ப சுவாரஸ்யமா அதுல பயணிக்க ஆரம்பிச்சேன். பாபா ஒவ்வொரு இடத்துலயும் என் கூடயே இருக்கிறதா நான் உணர்ந்து இருக்கிறேன். நம்ம பாபா வீட்டுல இருந்து நம்ம கிளம்புறப்போ அவர் மனசுல நினைச்சிட்டு நம்ம கிளம்பணும்னா ஏதோ ஒரு உருவத்துல ஏதோ ஒரு வடிவத்துல நம்ம கண் முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல காட்சி கொடுத்துருவாங்க. இதை நான் நிறைய இடத்துல உணர்ந்திருக்கிறேன். நமக்கு ஒரு சோதனைகள் வர்றப்போ, கஷ்டங்கள் வர்றப்போ அதுக்கு உண்டான ஒரு தீர்வையும் பாபா நம்மளுக்கு யாரோ ஒரு மூலியமா நம்மளுக்கு அறிவுறுத்துவாங்க. ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு உதவிகள் கிடைக்கும். இதையும் நான் பல இடங்கள்ல நான் உணர்ந்திருக்கிறேன். நான் 2016 ஆரம்பிச்ச ஒரு விரதம். வியாழக்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிட மாட்டேன். மோஸ்ட்லி வெளியில சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிடுவேன். வீட்டு சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவேன். இது வியாழக்கிழமை நான் கடைபிடிச்சுக்கிட்டு வந்தேன். மற்ற நாள் நான் அசைவம் சாப்பிடுவேன். ஆனா வியாழக்கிழமை என்ன ஆனாலும் நான் அசைவம் சாப்பிட மாட்டேன். இது எப்ப ஆரம்பிச்சேன்னா 2014 ஆரம்பிச்சது. எந்த நாள் ஆரம்பிச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ 9 வருடங்களா அந்த விரதத்தை நான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இல்ல எங்க ஒரு இதுக்கு நம்ம வெளியில ஒரு ட்ரீட் பார்ட்டி எதுக்கு நம்ம போனோம் அப்படின்னம்னாலும் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். வியாழக்கிழமை அன்னைக்கு அது எவ்வளவு கம்பல் பண்ணாலும் எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாலும் நான் அதை வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவோம். இதை ஒரு விரதமா நான் கடைபிடிச்சிட்டு வந்தேன் பாபாவுக்காக. பாபாவை மனசுல நினைச்சிட்டு வியாழக்கிழமை பாபாவுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும் நான் சாப்பிட மாட்டேன் பாபா அப்படின்னு பாபாவை மனசுல நினைச்சிட்டு இந்த விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இந்த விரதம் நான் இருக்க ஆரம்பிச்சதை பாபாட்ட நான் ஆரம்பத்துல சொல்லவே இல்லை. வியாழக்கிழமைனா பாபாவுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால நான் சாப்பிடாம எனக்குள்ளேயே ஒரு டிசைட் பண்ணிக்கிட்டு நான் அப்படியே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே நாட்கள் போக போக அது விரதமாவே நான் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த விரதங்கள் 9 வாரம் விரதம் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாபாவுக்கு. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா 9 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு இந்த 9 வருடம் நான் இவ்வளவு நாள் இந்த விரதத்தை கடைபிடிச்சேன் அப்படிங்கறத என்னாலே நம்ப முடியல. நான் வாழ்க்கையில இவ்வளவு நாள் ஒரு விரதம் இருந்திருக்கிறேன் அப்படின்னா அது பாபாவுக்காக மட்டும்தான். இது எனக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு நாள் பாபா என் கூடயே பயணிச்சிருக்கிறாங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் பாபா நம்ம கூடயே இருக்கிறத நான் உணர ஆரம்பிச்சது. நிறைய விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஒரு சில விஷயங்கள் பாபா நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அது ஏன் அப்படின்னா ஒரு 3 வருட காலமா நான் கனகம்பட்டி ஐயா ரொம்ப தீவிரமா அவரு டிவோட்டியா மாறிட்டேன். இதுக்கு காரணமும் பாபா தான். ஏன்னா நான் பாபாட்ட என்ன வழி நடத்தணும், என்னோட குருவா நீங்க இருந்து எனக்கு எப்போ எது தேவையோ அதை நீங்க தான் பண்ணி கொடுக்கணும்னு தான் நான் ஆரம்பத்துல கேட்டிருந்தேன். ஒரு 6-7 வருஷமா அவர் தான் என்னை வழிநடத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் பாபாட்ட உங்களை நேரா பார்க்க முடியல, அந்த பாக்கியம் எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கேட்கறப்போ, இப்ப நீங்க எப்ப இருந்தாலும் ஏதோ ஒரு மறுபிறவி நீங்க எடுத்திருப்பீங்க, அப்போ நீங்க இப்ப எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அது உண்டான எனக்கு ஏதாவது ஒரு குறிப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நான் பாபாட்ட வேண்டுறப்பதான் பாபா பழனிக்கு பக்கத்துல இருக்கிற கனகம்பட்டி ஐயாவோட ஜீவ சமாதியை எனக்கு அடையாளம் காட்டினாரு. இது என் ஊர்ல இருந்து பக்கம் தான். ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ணோம்னா கனகம்பட்டி போயிடலாம். ஆனா அங்க 2014 தான் ஐயா ஜீவ சமாதியா இருக்காங்க. ஆனா அப்பவும் நான் ஐயாவை பாக்குற பாக்கியத்தை இழந்துட்டோம். அந்த பாக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கல. அப்போ ஆனா அவரோட ஜீவ சமாதியை நம்ம நெருங்கி போய் அவர் வழிபடுற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. பாபாவோட மறு அவதாரமா தான் கனகம்பட்டி ஐயாவை நான் பாக்குறேன். பாபா மேல எவ்வளவு ஒரு ஈர்ப்பும் நம்மளுக்கு அந்த ஒரு பக்தியும் இருந்துச்சோ அதே அளவு கனகம்பட்டி ஐயா மேலே எனக்கு ஏற்பட்டுச்சு. நான் கனகம்பட்டி ஐயா முத போய் பாக்குறப்போ ஒரு பாபாவா தான் எனக்கு தெரிஞ்சாங்க. அவர் வாழ்ந்த முறைகளும் சரி, பக்தர்களுக்கு அருள்பாலிச்ச விதம் எல்லாமே பாபாவோட மறு அவதாரமா தான் நான் பார்த்தேன். அதுல இருந்து தீவிரமா அடிக்கடி கனகம்பட்டி போயிடுவேன். அங்க எனக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷனும் ஆசீர்வாதமும் எனக்கு கிடைச்சிது. இப்போ கனகம்பட்டி ஐயாவும் பாபாவும் தான் என்னோட வாழ்க்கையில 2 கண்ணா இருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு நாள் கடைபிடிச்சிட்டு வந்த விரதம் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேன். இவ்வளவு நாள் கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு தான் நான் அன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதவே மறந்துட்டேன். காலையில தான் பாபாவுக்கு நான் பூஜை பண்றேன், அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிட்டு என்னோட வேலைக்கு நான் கிளம்பிட்டேன். ஆனா அன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறத அதுக்கப்புறம் நான் மறந்துருக்கிறேன். நான் ஒரு கேப் டிரைவரா நான் போயிருக்கிறேன். ஒரு பெரியவரை நான் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கிறேன்.
அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்ன் வர்ற வழியில வந்து அவரு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சரி ஓகே அப்படின்ட்டு வெஜ் ஹோட்டல் இருக்கு, நான்வெஜ் ஹோட்டல் இருக்கு, ரெண்டு பக்கத்துல இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் காரை கொண்டு போய் வெஜ் ஹோட்டலுக்கு முன்னாடி தான் நிப்பாட்டுறேன். அதுக்கப்புறம் நான் பெரியவர்கிட்ட கேட்கறேன், நீங்க வெஜ் சாப்பிட்றீங்களா நான்வெஜ் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கறப்போ என்ன நான்வெஜ்ஜே சாப்பிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அப்ப எனக்கு வந்து மைண்ட்ல இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற ஞாபகமே எனக்கு வரல. சரி ஓகேன்னு பெரியவரை கூட்டிட்டு போய் நான்வெஜ் ஹோட்டல் கூட்டு போயிட்டேன். அங்க உட்காந்து ஆர்டர் பண்ணிட்டோம், சிக்கன் பிரியாணி சொல்லிட்டோம், சிக்கன் பிரியாணி வந்துருச்சு. அவங்க கொண்டாந்து இலையில வைக்கிறப்ப தான் எனக்கு ஞாபகமே வருது இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்ட்டு. முன்னாடியே வந்திருந்தா கூட அதை நான் தவிர்த்து ஏதோ ஒன்று சொல்லி, ஆனா ஆர்டர் பண்ணி வந்து இலையில வச்சுட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பெரியவரும் நான் மட்டும்தான் இருக்கிறோம். வேற யாராவது அவர் கூட வந்திருந்தா கூட ஏதோ ஒன்று சொல்லி பார்சல் வாங்கிட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டு அவங்கள சாப்பிட சொல்லிட்டு வந்திருப்பேன். இப்ப வேற வழியும் இல்லை. நான் சாப்பிடல அப்படின்னா அவர் சாப்பிட மாட்டாரு. அவரோட ஏஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 86 87 வயசு இருக்கும். நல்ல ஏஜானவர். அவரும் ஆசையா உட்காந்துட்டாரு பிரியாணி சாப்பிடணும். இப்ப நான் வேணாம் அப்படின்னு சொன்னேன்னா அவரும் அப்ப எனக்கு வேணாம்ப்பா அப்படின்றாரு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. பல சோதனைகள்லாம் நான் தாண்டி வந்துட்டேன். அந்த 9 வருஷம் வந்துட்டேன், கடைபிடிச்சிட்டேன். ஆனா இதை வந்து அந்த இடத்துல எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால பாபாவை மனசுல நினைச்சிட்டு என்ன மன்னிச்சிருங்க பாபா, இந்த பெரியவர் நான் சாப்பிடலைன்னா சாப்பிட மாட்டாரு, வேற வழி இல்ல, நான் எனக்கு இந்த ஞாபகமே இல்லாம நான் இது மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலையில மாட்டிக்கிட்டேன். பாபாட்ட நான் மனசுலயே ப்ரே பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் சாப்பிடல அப்படின்னா அந்த பெரியவரும் சாப்பிட மாட்டாரு. என்னால பல வருடமா கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு விரதம், என்னை மன்னிச்சிருங்க பாபா, இன்னைக்கு நான் அந்த விரதத்தை முடிக்கிறேன். இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலையில நான் மாட்டுவேன்னு எதிர்பார்க்கல. பெரியவருக்காக அவரு மனசு கஷ்டப்படக்கூடாது, அவரு பொக்குன்னு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு என்னோட விரதத்தை நான் முடிக்கிறேன். முடிச்சுட்டு சாப்பிட்றப்போ கனகம்பட்டி ஐயாவை நினைச்சிட்டேன். ஏன்னா கனகம்பட்டி ஐயாவுக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதனால பகவானை நினைச்சிட்டேன். பாபா அவதாரத்துல இருக்கிறப்போ ஒரு வழி நடத்தினாங்க மக்களை. கனகம்பட்டி ஐயா வந்தப்போ ஒரு சிக்கன் பிரியாணி விரும்பி சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால கனகம்பட்டி ஐயாவை நினைச்சிட்டு நினைச்சு நான் அந்த சாப்பாட்டை சாப்பிட்றோம். அதுல என்ன ஒரு அதிசயம் அதுக்கப்புறம் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அது நான் சாப்பிட்டுட்டு இருந்தது ஒரு ஹைவே ஹோட்டல். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 3 கடை தான் இருக்கும். அது என்ஹெச் ஹைவே, கரூர்ல இருந்து திண்டுக்கல் போற NH 7 அப்படிங்கிற ஒரு ஹைவேல தான் நான் சாப்பிட்டு இருக்கோம். இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு வெளியில வரேன். வந்து என் கார் நின்றுட்டு இருக்கு. என் காருக்கு பின்னாடி பாபாவோட அந்த ஸ்டேச்சை வச்சு அந்த நான் ஊர் ஃபுல்லா வருவாங்கல்ல, வள வருவாங்க, அவங்க வந்திருக்கிறாங்க. மகாராஷ்டிரால இருந்து வர்றவங்க. அவங்க வந்து என் காருக்கு பின்னாடியே அவங்க வண்டியை நிப்பாட்டி இருக்கிறாங்க. அவங்க ஆட்டோ நிக்குது, அதுல பாபா சிலை இருக்கு. அந்த போட்டோ வந்து எனக்கு நேரா என்னை பார்த்த மாதிரி இருக்கு. நான் கரெக்டா வெளியில வந்து கடையில இருந்து திரும்பி என் காரை பாக்குறேன். என் காருக்கு பின்னாடி அவங்க பாபா வந்து போட்டோ பெரிய பிளக்ஸ் வச்சு பாபா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்பதான் நான் உணர்ந்தேன், பாபாவை நான் மனசுல நினைச்சு அந்த விரதத்தை நான் முடிக்கிறேன். எனக்காக பாபா அங்க வந்திருக்கிறாரு, அந்த விரதத்தை ஏத்துக்கிட்டாரு. அந்த தர்ம சங்கடமா சூழ்நிலை ஒரு பெரியவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் அந்த விரதத்தை அந்த இதுல முடிச்சதை பாபா சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அதை பார்த்ததும் பாபா நம்ம கூடயே இருக்கிறாரு, நம்ம என்ன பண்ணாலும் பாபா கண் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு வேற என்ன சாட்சி வேணும் சொல்லுங்க. இது வந்து எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். இந்த 9 வருட விரதங்கள் பாபா என்னை வழி நடத்திட்டு வந்ததை நான் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா அவரோட காட்சியில நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நிமிடம் அவங்க ஏன் அந்த இடத்துல வந்து நிக்கணும்? நான் நிப்பாட்டி இருக்கிறேன், என்னோட காருக்கு பின்னாடி அவங்க வண்டி ஏன் வந்து நிக்கணும்? பாபா அந்த பிளக்ஸ் நேரம் என்ன பார்த்த மாதிரியா இருக்கணும்? அவங்க வெஜ் ஹோட்டலுக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா அவங்க வெளியில அங்க நிப்பாட்டிட்டு அவங்க சொந்தமா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, கொண்டாந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த ஹைவேல வேற எந்த வண்டியுமே இல்லை. மரத்துக்கடியில என் வண்டி அவங்க வண்டி மட்டும்தான் இருக்கு. அப்போ அவங்க வேற பக்கத்துல இன்னொரு பக்கத்து கடை இருந்துச்சு, அங்க போய் நின்று இருந்திருக்கலாம். இல்ல ஒரு 1/4 மணி நேரம் லேட்டா வந்திருந்திருக்கலாம், நான் அங்கிருந்து கிளம்பி இருப்பேன். அப்போ இது எல்லாமே பாபாவோட திருவிளையாட. அந்த NHல அவங்களும் வந்தப்போ பாபா இந்த இடத்துல நிப்ப சொல்லி அவங்க சாப்பிட வைக்கிற எண்ணத்தை கொடுத்து அவங்க சாப்பிட வச்சு எனக்கும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். இதை விட ஒரு குரு ஒரு சிஷியனுக்கு வழி துணையா இருப்பாரு அப்படிங்கிறதுக்கு வேற என்ன சாட்சி வேணும் சொல்லுங்க. நீங்க பாபாவோட டிவோட்டி அப்படின்னா கண்டிப்பா பாபா உங்களை வழி நடத்திக்கிட்டே இருப்பாரு, உங்க கூடயே இருப்பாரு. நீங்க என்ன பண்ணினாலும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. பாபாவுக்கு தெரியாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. என்னோட 9 வருட விரதத்தை பாபா மனசார ஏத்துக்கிட்டாங்க. அதை விட ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அதுக்கு அடுத்த வியாழக்கிழமை, இந்த வாரம் நான் சாப்பிட்டு விரதம் முடிச்ச வியாழக்கிழமை, அதுக்கு அடுத்த வார வியாழக்கிழமை என்னோட நண்பர் பாபா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடுறாங்க. கரூர்ல இருக்கிற பாபா கோயில், எங்க ஊருக்கு பக்கத்துல கரூர் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கு. அங்க போய் பாபா கோயில்ல போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுவும் ஒரு ஆச்சரியம். ஏன்னா அடுத்த வாரமே பாபா கோயிலுக்கு வர வச்சு என்னை ஆசீர்வாதம் பண்றாங்க. இப்போ பாபா நம்மளோட எந்த ஒரு விஷயத்தையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம கூடயே இருக்கிறாரு அப்படிங்கிறத இதை விட வேற என்ன சாட்சி வேணும் பாபா நம்மளுக்கு காட்டுறதுக்கு? பாபாவை ஆணித்தனமா நம்புற பக்தர்களை என்னைக்குமே பாபா கைவிட்டது கிடையாது.
எல்லாரும் பாபாட்ட தீவிரமான நம்பிக்கையை வைங்க, பொறுமையா வெயிட் பண்ணுங்க. நம்மளோட வேண்டுதல் எல்லாத்தையும் பாபா நடத்தி கொடுப்பாரு. நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை கொண்டாந்துருக்கிறாரு. இந்த 9 வருஷத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில நடந்திருக்குது. சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்திருக்குது. இருந்தாலும் அந்த கஷ்டங்களை கடந்து வர்றதுக்கு பாபா நிறைய வழிகள் காட்டியிருக்கிறாங்க. நம்ம ஆசைப்படுற எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்காம சில விஷயங்கள் தவறுது அப்படின்னா அது நம்ம வாழ்க்கைக்கு நல்ல விஷயமா தான் இருக்கும். பாபா அதை மட்டும் தான் நம்மளுக்கு கொடுப்பாரு. பாபாவை நம்பினவங்கள பாபா என்னைக்குமே கைவிட்டது கிடையாது. ஷீரடி போய் தரிசிக்க முடியலையே அப்படின்னு எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. பாபா இன்னும் அந்த அங்க சீரடிக்கு வர சொல்லி எனக்கு உத்தரவு கொடுக்கல. அதுக்காக தான் கனகம்பட்டிக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நான் கனகம்பட்டியை சீரடியா தான் பார்த்து நான் போய் வழிபட்டுட்டு இருக்கிறேன். நீங்களும் பழனிக்கு பக்கத்துல இருக்கிற கனகம்பட்டிக்கு போயிட்டு வாங்க. பாபா கோயில் சீரடி போயிட்டு வர பாக்கியம் இருந்தா மிகப்பெரிய பாக்கியம். அங்கேயும் போயிட்டு வாங்க. பாபாவை நம்பினவங்களை பாபா எப்பவும் கைவிட்டது கிடையாது. இன்னும் பல அற்புதங்களையும் மகிமைகளையும் பாபா தன்னோட பக்தர்கள் வாழ்க்கையில நிகழ்த்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்த பதிவுல இன்னும் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஆன்மீக பாதையில என்னோட அனுபவங்களும் எனக்கு தெரிஞ்ச பக்தர்களோட அனுபவங்களையும் நான் இந்த வீடியோல பகிர்ந்துகிட்டே வருவேன். அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய்.